ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜானியோ ஜாக்சன் இவர் ஒரு பாடி பில்டர் மட்டும் இல்லை, ஒரு பவர் லிஃப்டர். ஸோ இவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃபுட்லாம் இவர் எடுத்துக்கினாருன்னு இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம் காய்ஸ். ஜானியோ ஜாக்சன் இவர் ஒரு பாடி பில்டர் மட்டும் இல்லை, ஒரு பவர் லிஃப்டர். ரொம்பவே ஸ்ட்ராங். இவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 125 கிலோ இருப்பார் ஆஃப் சீசனில். இவருடைய ஸ்குவாட் 375 கேஜ், இவருடைய பெஞ்ச் ப்ரெஸ் 272 கேஜ், இவருடைய டெட் லிஃப்ட் 378 கேஜ். ரொம்பவே ஸ்ட்ராங். இவர் 2009 இவர் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி பில்டர்னு நேமும் எடுத்திருக்காரு. ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான பாடி பில்டர் எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டாரு அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு? அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குன்னா பொட்டேட்டோஸ் தான், அதாவது உருளைக்கிழங்கு. ஜானியோ ஜாக்சன் அவர் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இந்த உருளைக்கிழங்கு எடுத்துப்பார். உருளைக்கிழங்குனா ஜஸ்ட் வந்து நம்ம ஒயிட் பொட்டேட்டோஸ் தான். அவர் எதுக்கு எடுக்கிறாருனா அவர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகிற ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துப்பார் அவருடைய ட்ரைனிங் முடிஞ்சிட்ட அப்புறம். பட் ஜானியோ ஜாக்சனுக்கு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய நார்மலான உருளைக்கிழங்கு தான் ரொம்பவே பிடிக்கும். அது எதனாலனா அது குயிக்காக டைஜஸ்ட் ஆகிறதுனால அவரால் சீக்கிரமாகவே எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியுது. இதனால் அவருடைய இன்சுலின் லெவலே குயிக்காக பூஸ்ட் ஆகிறதுனால பாடியில் அனபாலிக் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஜானியோ ஜாக்சன் வந்து இங்கே சொல்கிறாரு. அவர் உருளைக்கிழங்கு எதை மீன் பண்ணுறாருன்னா, நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல வெள்ளை உருளைக்கிழங்கு, ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாரு. சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துப்பார். பட் வந்து அவர் வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட் தான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துப்பார். பட் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு தான். ஸோ செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னா பீஃப் தான், அதாவது தமிழில் சொல்லணும்னா மாட்டுக்கறி தான். ஜானியோ ஜாக்சன் பீஃபை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பீஃபில் அதிகமான நியூட்ரிஷன் இருக்குது. பீஃபில் இருக்க ஃபேட் வந்து நம்மளுக்கு தேவையான டெஸ்டோஸ்டரோன், அதுக்கப்புறம் நம்ம பாடியில் க்ரோத் ஹார்மோன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பீஃப் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபுட். அதில் வந்து கிரியேட்டின் இருக்குது, ஜிங்க் இருக்குது, விட்டமின் பி எல்லாமே இருக்குது. ஸோ பீஃப் வந்து ஒரு பெஸ்ட்டு நியூட்ரிஷன் ஃபுட் வந்து ஜானியோ ஜாக்சன் இங்கே சொல்கிறாரு. ஜானியோ ஜாக்சனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுற தேர்ட் ஃபுட் என்னவா இருக்குன்னா அது வந்து ஓட்ஸ் தான். ஜானியோ ஜாக்சனுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் கிரிட்ஸ் தான் எடுத்துப்பார். கிரிட்ஸ்னால் எதுவுமே இல்லை, அது வந்து தமிழில் வந்து உப்புமான் தான் சொல்லுவோம். அதாவது கார்ன்ஸ்லாம் அவங்க மிக்ஸ் பண்ணி அவங்க ஸ்டைலில் வந்து கிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த கிரிட்ஸாக தான் இருக்கும். பட் என்ன தான் கிரிட்ஸ் அவர் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது அதிகப்படியான முக்கியத்துவம் வந்து அவர் ஓட்ஸ்க்கு தான் கொடுப்பாரு. ஓட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகிறதுனால அவருக்கு வந்து ரொம்பவே லாங் டைம் எனர்ஜி கொடுக்கும்னு ஜானியோ ஜாக்சன் வந்து இங்கே சொல்கிறாரு. இதனால் அவரால் ஹெவியாக இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓட்ஸில் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு ரொம்பவே சூப்பரான எனர்ஜி கொடுக்குது. நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஜானியோ ஜாக்சன் வந்து இங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஃபோர்த்து ஃபுட் என்னவா இருக்குன்னா, அதாவது இது பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துப்பார். அது வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட் தான். இவருடைய ஃபிஃப்த்து ஃபுட் என்னவா இருக்குன்னா நைட்ரிக் ஆக்சைடு, அதுக்கப்புறம் BCAA. இது வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துப்பார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு பம்பிங் ரொம்பவே நல்லாவே கொடுக்கும். அதுக்கப்புறம் BCAA வந்து நம்மளுடைய மசில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இவர் வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதுக்கப்புறம் BCAA எடுத்துக்கிறாரு. இவருடைய ஆறாவது ஃபுட் என்னவா இருக்குன்னா கிரியேட்டின், அதுக்கப்புறம் வே ப்ரோட்டீன் ஐசோலேட் தான். அதாவது ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் எடுத்துப்பார். ஸோ இதுதான் காய்ஸ் ஜானியோ ஜாக்சனோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு. இதில் அதிகப்படியாக அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருனா உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பீஃப், ஓட்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபுட்டுக்கு தான் அவர் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதுதான் அதிகமான எனர்ஜியும் கொடுக்குது. வே ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து அவருடைய மசில் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் அவர் எடுத்துக்கிறாரு பிஃபோர் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒர்க் அவுட். எனர்ஜி கொடுக்குறதுக்கு பேசிக்காக இந்த மாதிரி சாலிட் ஃபுட்டு தான் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துப்பீங்க, உங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜானியோ ஜாக்சன் வந்து ஒரு பவர் லிஃப்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்டான பவர் லிஃப்டரே வந்து இந்த மாதிரி பேசிக் ஃபுட் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாடி பில்டிங் மேகசின் ஜென்டில்மேன்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அவருக்கு இங்கே இந்த கிரெடிட்ஸை கொடுத்துலாம். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ். ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். தேங்க்ஸ்.